வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ஜனநாயகன் திரைப்படம், இந்த திரைப்படம் வெளியானதிலிருந்தே பல்வேறு விமர்சனங்கள். அதாவது இந்த படத்தை அமைச்சர்கள் பார்த்து அழுதாங்க. எந்த காலகட்டத்தில் காவிரியில நம்ம விவசாயிகள் அழுதுகிட்டு இருக்கிறான், நம்ம டெல்டா பகுதியில ஜெகதாப்பட்டினத்துல, நாகப்பட்டினத்துல, திருத்துறைப்பூண்டியில நமது விவசாயிகள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய தண்ணியும் திறக்கல. இந்த நிலையில் இருக்கும்போது நம்ம வேளாண் துறை அமைச்சர், நம்ம நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், இத்தனை அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தியேட்டர்ல படம் பார்த்து எங்க தளபதியுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கண்ணீர் விட்டு அழுகுறாங்கன்னு அதை அவங்களே கேமரால எடுத்து, இதெல்லாம் யாரும் கண்டுபிடிச்சலாம் போடல, அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, எதை வேணாலும் போடுங்கிறாங்க. அதை ஒரு 4-5 பேர் கேமரால எடுத்து கரெக்டா அழுகிற சீன் மட்டும் எடுத்துலாம் போட்டாங்க. இது ஒரு சர்ச்சையாச்சு. இது சர்ச்சையான சர்ச்சை தான். தமிழ்நாட்டுக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுறது முக்கியமா, ஜனநாயகன் படத்தை ஒரு அமைச்சருக்கு எதுங்க முக்கியம்? சராசரியா இருக்கக்கூடிய ஜீவாவுக்கோ, சுரேஷுக்கோ, அகமதுக்கோ, ஸ்டெல்லாவுக்கோ, சுப்புலட்சுமிக்கோ ஜனநாயகன் படம் பாக்குறாங்க, பார்க்காம போறாங்க, அது வேற விஷயம். ஒரு அமைச்சர் படத்தையே கூட பார்க்கட்டுமே, அதை கேமரா வச்சு இது பண்ணி இந்த படத்தை எல்லாரும் பார்த்தாகணும், இந்த படம் ஒரு பெண்கள் பாதுகாப்பு, இந்த படம் ஒரு பெரியாரிய கருத்து, என்னென்னமோ. அது ஒரு 3.5 மணி நேரம் ஒரு மசாலா படம். இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. பாலையாவே வியந்து போற அளவுக்கு மசாலா படம். ஒரு பக்கா கமர்ஷியல் படம். இதுல இன்னும் பெரிய சமூக நோக்கம்லாம் கிடையாது. ஒரு ஹீரோயிச பிம்பத்தை தரக்கூடிய ஒரு படம் தான் இது. ஒரு தெலுங்கு படம், அது பக்கா தெலுங்கு படம். ஒரு கமர்ஷியல் தெலுங்கு கன்னட ஹீரோக்கள் பண்ற பாலையா சேட்டையை தான் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அது படமா நீங்க என்னவோ எடுத்துட்டு போங்க, அதை பத்தி நான் பேசல. நான் இந்த சினிமா ரிவ்யூவா கொடுத்துட்டு இருக்கேன் நான். ஆனா அதற்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் தான் இங்க முக்கியம். ஜனநாயகன் படம் சரியா ஓடல, கூட்டம் வரலன்னு அன்னைக்கே திருத்தணியில 2 ஷோ ரத்தாச்சுன்னு நம்ம அலி புகாரி பேட்டியில எடுத்து போட்டோம். நல்லா கவனிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த படம் வயலன்ஸ், வன்முறையில குழந்தைங்க பார்க்க கூடாங்கிறதுக்காக நல்ல வேலை பிலிம் போர்டு அப்படி ஒரு வேலையை பண்ணிச்சு, ஏ சர்டிபிகேட் கொடுத்துச்சு. இல்லைன்னா அந்த ரத்தத்தை எடுத்து கடைசியில் நக்குறாரு பாருங்க, காஞ்சனா படம் மாதிரி அப்படின்னு ரத்தத்தை அப்படி நாக்க வச்சு நக்குறாரு. அதையெல்லாம் குழந்தைங்க பார்த்தா என்ன ஆகுது? கதறிடுங்க. அதுக்கே இது குழந்தைகளை அனுமதிக்கணும், குழந்தைங்க பல பேர் ஏமாந்து போறாங்கன்னு அதுக்கு ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப யாருக்குமே குழந்தைகளுடைய மனநலம் குறித்து, ஆரோக்கியம் குறித்து எந்த சிந்தனையும் கிடையாது. எப்படியாவது விஜய் படத்தை ஓட வைக்கணும், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்னு அதுல வருது, இதையே ரீல்ஸ் போட்டு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் கொண்டாடிக்கிட்டு எங்க தளபதி படம் பார்த்து அழுதுவன்னு இருந்தாங்க. இது ஒரு சர்ச்சையாச்சு. என்னடா மக்கள் பிரதிநிதிகள் இப்படி சினிமா ரசிகர்களா இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தமாச்சு. ஜனநாயகன் படத்தை தியேட்டர்லயே 200 ரூபா 300 ரூபாய்க்கு வித்தாங்க. அதை தியேட்டர் ஓனர் சொன்னார், முடிஞ்சா பட கம்பெனிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு ஒரு வீடியோ வந்துச்சு தெரியுமா? அப்ப எல்லாமே தப்பு. படம் வந்ததுல இருந்தே அறத்திற்கு எதிரானது, சட்டத்திற்கு எதிரானது, நிர்வாகத்துக்கு எதிரான வேலைகள் மட்டும் தான் பண்ணாங்க. அப்படி இருந்தும் படத்துக்கு கூட்டம் வரல, மக்கள் வரல, படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் யாருமே இல்ல பெரிய லெவல்ல. இந்த நிலையில தியேட்டர் இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஷோவெல்லாம். இந்த நிலையில எப்படியாவது ஜனநாயகனை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக எல்லாம் அவங்க ரசிகர்கள், அவங்க கட்சிக்காரங்க, எம்எல்ஏக்கெல்லாம் என்னென்னமோ வேலையை பார்த்தாங்க. ஆனா பெரிய லெவல்ல கூட்டம் வரல. கடைசியில என்ன பண்ணிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை இந்த படத்துக்கு கூட்டம் வருது. ஸ்பைடர்மேன் படத்துக்கு குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்கலாம் விரும்பி ஸ்பைடர்மேன் பார்க்க வருதுங்க. அந்த குழந்தைங்க கூட்டத்தை எப்படியா ஜனநாயகனை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக சென்னை கேசினோ தியேட்டர்ல இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்களோங்கிற சந்தேகம் வருது. இது முழுக்க விசாரிக்க வேண்டிய கடமை இருக்கு. இல்லைன்னா இது பெரிய லெவல்ல போயிடும். என்ன நடந்திருக்குன்னா, காலையில 11:30 மணி ஷோ, சண்டே ஸ்பைடர்மேன் எந்த தியேட்டருமே டிக்கெட் கிடையாது, அவ்வளவு ஹவுஸ்ஃபுல். குழந்தைங்க எல்லாம் ஸ்பைடர்மேன் வெள்ளிக்கிழமை ரிலீஸ், சனி ஞாயிறு ஃபுல்லா ஈவினிங் ஷோல இருந்து டிக்கெட்டே கிடைக்கல. நானே கூட நேற்று ட்ரை பண்ணி டிக்கெட் கிடைக்கல. இன்னைக்கு காலையில தான் சண்டே டிக்கெட்டு ஏஜிஎஸ் டி நகர்ல கிடைச்சது. எல்லா தியேட்டர்லயும் ஹவுஸ்ஃபுல். இந்த நிலையில் கேசினோ தியேட்டர்ல ஸ்பைடர்மேன் படத்தை பார்க்க ஃபேமிலியோட குழந்தைகளை கூட்டிட்டு ஆசையாசையா பசங்க வந்திருக்காங்க. 8th, 9th, 6th, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், எல்கேஜி சி செக்ஷன், யூகேஜி பி செக்ஷன் குழந்தைங்க ஸ்பைடர்மேன் பறக்கிறத பார்க்க ஜாலியா வந்திருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஷோ நல்லா யோசிச்சு பாருங்க, குழந்தைங்க பாக்குற படம் சண்டே 11:30 காலையிலுக்கு ஷோ புக் பண்ணிருக்காங்க ஆன்லைன்ல. இங்க கேட்டா அது காலையில ஷோ இல்லையே, காலையில ஷோ நைட்டு ஷோவா, அது 11:45 நைட்டு ஸ்பைடர்மேனா. நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த தியேட்டராவது அப்படி ஒரு சீட் அலைன்மென்ட் பண்ணுமா? குழந்தைங்க பாக்குற படம், குழந்தைங்க மட்டுமே 80 விழுக்காடு பார்த்து ரசிக்கின்ற படம், குழந்தைகளை கூட்டிட்டு பெரியவங்க வருவாங்க. இந்த படமே குழந்தைங்க அடம்பிடிச்சு வர படம் தான் ஸ்பைடர்மேன். இதை சொல்றதுக்கு பெரிய அறிவெல்லாம் தேவையில்லை. அந்த படத்துக்கு யாராவது நைட்டு 11:45 ஷோ போடுவாங்களா? ஒருவேளை நைட் ஷோ போட்டாலும் 9, 9:30 பிவிஆர், ஐநாக்ஸ், இது சத்தியம் எல்லாம் 9, 9:30, 10 போடுங்க. நீங்க வேணா போய் செக் பண்ணுங்க. இப்ப நான் பார்க்கும்போது செக் பண்ணுங்க. 11:45 ஸ்பைடர்மேன் ஷோ எவனாவது போடுவானா? அதுவும் சண்டே. ஏன்னா அடுத்த நாள் ஸ்கூல், மண்டேல அவன் 7 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி ஆகணும். அதனால காலையில 11:30 மணிக்கு ஸ்பைடர்மேனை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு பசங்க அந்த படத்தை பத்தி ஈவினிங் பேசிட்டு அடுத்த நாள் ஸ்கூல்ல போய் அரட்டை அடிக்கணுமே தூங்கிட்டு காலைல எழுந்துச்சு வேன்ல ஏறி பார்ப்பான். இதுதான் இது. ஆனா இந்த தியேட்டர்ல என்ன பண்ணிருக்காங்க, கேசினோ தியேட்டர்ல 11:30க்கு ஜனநாயகன் சீட்டு தான் இருக்கு.
ஜனநாயகன் பாக்குறீங்களா குழந்தைங்களா, ஜனநாயகன் படம் பாக்குறீங்களா, விஜய் அங்கிள் படம், சீஃப் மினிஸ்டர் படம் பாக்குறீங்களான்னு அந்த படத்துக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அந்த பசங்க முழிக்கிறாங்க, அங்கிள் இந்த படம் நாங்க பார்க்க கூடாத அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்களே, அல்டஸ் ஒன்லி படமாச்சே, வன்முறையும் ரத்தமும் இருக்கே அப்படின்னு அந்த குழந்தைங்க பதறுது. டிவியில பேட்டி கொடுக்குது அந்த குழந்தைங்க, வீடியோ ஆதாரத்தோட இருக்கு. கேசினா தியேட்டர் வந்து கேட்டிருக்காங்க, ஏங்க நான் தியேட்டர் காலையில 11:30 மணிக்கு எனக்கு ஸ்பைடர்மேன் வேணும்னு புக் பண்ணிட்டு ஆசையோட வந்தா என்னைய வன்முறை நிறைந்த படமான ஜனநாயகன் படத்தை பார்க்க என் குழந்தைய நிர்பந்திக்க நீங்க யாருன்னு இந்த பேரண்ட்ஸ் கேட்கறாங்க. குழந்தைங்க கேட்குது. ஸ்பைடர்மேன் பார்க்கணும்னு நினைக்கின்ற ஒரு குழந்தைய கொண்டு போய் ஜனநாயகனை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட மனசு என்னங்க ஆகும்? எவ்வளவு ரத்தம், வன்முறை, கொலை, தலையை வெட்டுறது, அடுத்தவனை அடிக்கிறது, இதை தவிர்த்து அந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது. ஜனநாயகன் படத்துல இது ஸ்பைடர்மேன் முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்றதுக்காண்டி அவ்வளவு செலவு பண்ணி நியூயார்க் சிட்டி முழுக்க ஸ்பைடர்மேன் பறக்கிறத அவன் என்ஜாய் பண்ணிட்டு குழந்தைங்க என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. படம் தியேட்டர் இந்தியா ரிலீஸ் ஆன இடம்லாம் ஹவுஸ்ஃபுல்லு. ஒரு சக்சஸான படத்தை பார்க்கணும்னு குழந்தைங்க வந்த நேரத்துல ஒரு வன்முறையான படத்தை ஒரு படத்தை வந்து உட்காந்து பாருங்கன்னு 8 வயசு குழந்தைய சொன்னா அது குழந்தைகள் மீது திணிக்கப்படுகின்ற வன்முறை அல்லவா? உங்களுக்கு சென்சார் போர்டே குழந்தைகளை பார்த்து ஏமா இந்த படத்துக்கு வந்துடாதீங்கன்னு கதறி போய் தானே ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்கு. எந்த பெற்றோராவது குழந்தைகளை நேசிக்கிற எந்த பெற்றோராவது ஜனநாயகன் படத்துக்கு கூட்டி போவாங்களாங்க? குழந்தைகளை நேசிக்கிற ஒரு குழந்தை நல்லா ஒழுக்கமா வளரணும், நாகரிகமா வளரணும், நல்ல மனநிலையில வரணும், நல்லா படிச்சு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கின்ற பெற்றோர்கள், தான் குழந்தை நல்லா படிக்கணும் முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய எந்த பெற்றோராவது ஜனநாயகன் மாதிரி ஒரு வன்முறை படத்துக்கு கூட்டி போவாங்களா? அவன் ஸ்பைடர்மேன் படத்துக்கு தான் குழந்தைய கூட்டி வந்து என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கான். அவனை போய் ஜனநாயகன் படம் பார்க்கணும் அவன் மீது வன்முறையை திணிக்கிறீங்க. இது அடாவடித்தனம் இல்ல, இது சண்டித்தனம் இல்ல. படத்துக்கு டிக்கெட் வரலைன்னா படத்தை க்ளோஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு குழந்தைங்களை வந்து திருச்சி வா ஜனநாயகன் படத்துக்கு வான்னு, ஏ படத்துக்கு வான்னு எப்படி சொல்லலாம்? தெரிய ஓப்பனா கேட்கிறேன், ஏ படத்துக்கு வான்னு 18 வயசு கீழ் உள்ள குழந்தைகளை எப்படி சொல்லலாம்? ஜனநாயகன் படம் வன்முறை காட்சிகளால் ஏ படம்னு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏ படத்தை பார்க்க வாங்கடான்னு குழந்தைகளை வந்து எப்படி ஒரு தியேட்டர் சொல்லலாம்? இதுல தியேட்டர் மட்டும் உடன்பாடா இல்ல வேற எதுவும் நடக்குதா? படத்துக்கு கூட்டம் வரல, சண்டே கூட தியேட்டருக்கு கூட்டம் வர மாட்டேங்குதுனால எதுவும் திட்டமிட்டு பண்ணீங்களா? ஏற்கனவே தியேட்டர் ஆஃபர்ல டிக்கெட் கொடுத்தோம், நீங்க தியேட்டரை படம் பார்க்கணும்னு மினிஸ்டர்லாம் மக்கள்கிட்ட பிரச்சாரம் செஞ்சீங்க. இதெல்லாம் சட்டப்படி சரியா தப்பானே தெரியல, இதெல்லாம் நடந்தது. இப்ப அது போக ஸ்பைடர்மேன் படத்துக்கு வந்த குழந்தைகளை கையை பிடிச்சு இழுத்து ஏய் வா வா ஜனநாயகன் வா நல்லா இருக்கும், ஜனநாயகன் வா உங்களுக்கும் பாக்குறீங்களா நீங்க? அந்த தியேட்டர் மேனேஜர் இதுவரையும் பதில் சொல்லலையா? அந்த பைட்டு கொடுத்துருக்காங்க. சன் நியூஸ்ல பேட்டியாவே வந்திருக்கு, எல்லா ஊடகமும் அதை கவர் பண்ணியிருக்கு. சன் நியூஸ்ல பேட்டி சொல்றாங்க, சார் ஜனநாயகன் படத்தை பார்க்க சொல்றாங்க. ஒரு ஏ படத்தை குழந்தைய பார்க்க சொல்றது சட்டப்படி குற்றம். 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்கிறவங்க பேரண்ட்ஸோட கட்டுப்பாட்டுலையும் உங்களுடைய வழிகாட்டுதலுடைய தான் இருக்கக்கூடிய குழந்தைங்க. இப்ப நான் ஒரு பெற்றோரா ஒரு வன்முறை படத்துக்கு என் பையனை ஏ படத்தை தடை செய்யப்பட்ட ஏ படத்துக்கு என் பையனையோ பொண்ணையோ குழந்தையோ என் தங்கச்சியோ யாரை நான் கூட்டி போனாலும் தப்பு. என் மீது வழக்கு பாயலாங்க. ஏன்னா அந்த குழந்தையோட உரிமை, அந்த குழந்தையோட இதயத்துல அசிங்கமான, ஆபாசமான, அருவருப்பான, வன்முறையான காட்சிகளை திணிக்கிறீங்க. அந்த குழந்தை ஸ்பைடர்மேனை பார்த்து கைத்தட்டுற குழந்தைய பார்த்து ரத்த தெறிக்க வைக்கிறத பார்த்து அந்த பிள்ளை அப்ப அதுக்கு ட்ரெயின் அப் ஆகும். அந்த குழந்தையோட மூளையும் இதயமும் அதிர்ச்சியாகும், அதுக்கு ட்ரெயின் அப் ஆகும். தலையை அறுக்கலாம் போல, நம்ம கெட்டவன் ஒருத்தர் நினைச்சா அவனை கொல்லலாம், தலையை அறுத்து கொள்ளலாம், கையை வெட்டி விடலாம், ஒருத்தர் இப்படியே நெஞ்சில குத்தி கொலை பண்ணலாம், பேசிட்டு இருக்கும் போதே கழுத்தை அறுத்து வைக்கலாம். இதெல்லாம் அந்த படங்கள்ல வருது. இதை பார்த்து அந்த குழந்தை கெட்டு போகணுமா? அப்ப அது என்ன நடந்தது? அது எப்படி ஆப்ல வந்து 11:30 மணிக்கு இருக்க ஸ்பைடர்மேன் குழந்தைகளுக்காகவே 11:30 மணிக்கு ஒரு ஷோ போட்டிருப்பாங்க, அது நைட்டு ஷோவா எப்படி மாறுச்சு? அந்த உண்மையை எனக்கு தெரிஞ்சாகும். அது எப்படி ஒரு குழந்தைங்க சண்டே பாக்குற படத்தை காலையில போடாம நைட்டு 11:45 போட்டு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு கட்டடிச்சுட்டு உங்க படத்துக்கு வருவாங்களா? இது மாதிரி ஒரு குழந்தைக்கு நடந்திருந்தா பரவாயில்ல. ஒரு பையன் சூப்பரா கேட்டான், 350 பேரா, 350 பேருக்கும் அந்த ஆப்ல காலையில ஷோ போட்டது எப்படிங்க நைட் ஷோவா மாறுச்சு? எவனா ஒருத்தன் கவனிக்காம போட்டிருக்கலாம். ஐயோ 11:30 PM நான் AM போட்டுட்டேன். எவனா ஒருத்தன் கேர்லெஸ்ஸா இருப்பான், தியேட்டர் மாதிரி போறவன், ஷோ மாதிரி போறவன் இருப்பான். 300-350 குடும்பங்கள் எப்படிங்க அப்படி போடும்? அப்ப ஆப்ல மிஸ்டேக்கு, ஆன்லைன் பண்ற அந்த வெப்சைட்ல மிஸ்டேக்கா, தியேட்டர்ல மிஸ்டேக்கா? தியேட்டருக்காரங்க எப்படி கரெக்டா 300 பேரையும் ஜனநாயகன் படத்துக்கு போங்க நீங்க எப்படி சொல்லலாம்? ஜனநாயகன் படத்துக்கு போங்கன்னு எப்படி சொல்லலாம்? அந்த பசங்க பேட்டி கொடுத்துருக்காங்க, நீ மழுப்பி போய் சொல்ல முடியாது. அந்த குழந்தைங்க சொல்லுது, அது ஏ படமாச்சே நாங்க எப்படி பார்ப்போம்? அந்த குழந்தை அறிவா கேக்குது, அந்த குழந்தை அறிவா அந்த குழந்தை கேக்குது, சின்ன பிள்ளையா இருந்தாலும். ஆனா 18 வயதை தாண்டி 30 வயதை தாண்டி 40 வயதை தாண்டி இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜனநாயகன் படத்தை பார்க்க வைப்பதற்காக இதுக்கு போல வரலன்னா பரவாயில்ல இந்த படத்துக்கு போங்கிறாங்க. இப்ப PVR, ஐநாக்ஸ், சத்தியம், எக்ஸ்பிரஸ் அவென்யூ போன்றதுல இப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒடிசி படத்துக்கு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளையா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒடிசி படம் ஒரு வரலாற்று இதிகாச படம். அந்த படத்துல இருந்தா நம்ம ராமாயண மகாபாரத கதையே அந்த ஒடிசி கதைங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல, நானும் இன்னும் பார்க்கல. அந்த படத்துக்கே
ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பெல்லாம் அலோடு கிடையாது. 12த்னா 16-17 வயசு தான் உனக்கு இருக்கும். ஓடுன்னு பிவிஆர் எக்ஸ்பிரஸ் அவென்யூல வரட்டி விட்டுறாங்க. ஆனா ஜனநாயகன் மாதிரி அப்பட்டமான வன்முறை திரைப்படத்தை கேசினோ தியேட்டர்ல குழந்தைகளுக்கு அலோவ் பண்றீங்க. அப்ப குழந்தைகளுக்கு அலோவ் பண்றீங்களா? அவ்வளவு மோசமான வன்முறை உள்ள காட்சிகள் நிறைந்த படத்தை, இவ்வளவு வன்முறை காட்சிகள் உள்ள படத்தை எப்படி நீங்க குழந்தைக்கு அலோவ் பண்ணலாம்? 18 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் ஜனநாயகன் திரைப்படம். 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கு பார்க்க கூடாத திரைப்படம். அப்படிதான் சர்டிபிகேட் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த குழந்தைகள்ட்ட இவ்வளவு வன்முறையை நீங்க திணிக்க முடியும்? இது குழந்தைகள் மீதான திணிக்கப்படுகிற ஆபாசம் இல்லையா? அருவருப்பு இல்லையா? குழந்தைகள் மீது நீங்க திணிக்கின்ற வன்கொடுமை குழந்தைகள் மீது திணிப்பது. சைக்காலஜிக்கா ஒரு குழந்தையோட மனசு உடையுது. இது என்ன? இது சட்டப்படி இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா? அந்த தியேட்டர் மேனேஜர், அந்த ஆப், வெப்சைட், இது என்ன கூட்டு சதி நடந்தது? எப்படி அந்த தைரியம் வந்தது? ஒரு அல்டர்ஸ் ஒன்லி படத்தை குழந்தைகளை பாருங்க. இப்ப ஸ்பைடர்மேன் படமும் அவங்க தியேட்டர் படம் தான். 2க்கு போனாலும் உங்களுக்கு காசு வரும். ஆனா ஸ்பைடர்மேனோட ஜனநாயகனுக்கு ஏன் அந்த தியேட்டர் இவ்வளவு முக்கியத்துவம் தருது? அப்ப நம்ம எம்எல்ஏக்கள் கொடுக்குற பேட்டி, நம்ம அமைச்சர்கள் அழுதுகிட்டே கொடுக்குற முக்கியத்துவம், காவிரி பிரச்சனையை விட ஜனநாயகன் முக்கியம். காவிரி பிரச்சனையை கேட்டா மினிஸ்டர் சிரிச்சுட்டே போயிடாரு. ஜனநாயகனை கேட்டா சூப்பர் படம் அப்படிங்கிறாரு. அப்ப இவங்களுக்கு மைண்ட் செட்ல ஜனநாயகனுக்காண்டி எந்த தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, எந்த சட்டத்தை வயலேட் செஞ்சாலும் அது தப்பு இல்லைங்கிற அந்த எண்ணம் எங்க இருந்து வருது? அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கொடுக்குற பேச்சு. விஜய் படத்தை டாட்டு கட்டுற ஒரு அமைச்சர், ஆனா விஜய் ரசிகர் சொல்லக்கூடிய அமைச்சர், எம்எல்ஏக்கள் விஜய் பாட்டுக்கு டான்ஸ் குழந்தைங்க மத்திய ஆட்டம் போடுகின்ற அமைச்சர், இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சினிமா தியேட்டர் மேனேஜருக்கு விஜய் படம் தானே, அதெல்லாம் ஏவாது பியாது குடு அனுப்பி விடு அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது. புரியுதுங்களா? இந்த சூழலுக்கு ஒரு மனிதனை தப்பு செய்ய வைப்பதில் சூழலுக்கு ஒரு பங்கு உண்டு, என்வாயர்மெண்ட்டுக்கு ஒரு எக்கோ சிஸ்டத்துக்கு ஒரு பங்கு உண்டு, பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கு ஒரு பங்கு உண்டு, ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பங்கு உண்டு. உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு இந்து மனநிலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்து ஒண்ணு மாதிரி கிடையாது. இங்க ஒரு இந்துக்கு முஸ்லீம் வெறுப்பே இருக்காது மேக்சிமம். ஆனா உத்தரப்பிரதேசத்துல ஒரு இந்து கிட்ட அசால்ட்டா அது முஸ்லாமான், அவங்க முஸ்லாமான்ங்கிற வெறுப்பு இருக்கும். காரணம் அங்க ஆட்சி செய்யற கவர்மெண்டே அந்த மாதிரி கவர்மெண்ட். தமிழ்நாட்டுல அப்படி முஸ்லீம் வெறுப்பு இருக்காது. அதே மாதிரி இப்ப ஆட்சி செய்பவர்கள் சினிமாக்கு ஆதரவாளர்கள், விஜய் ஆதரவாளர்கள், சினிமாக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், எல்லாவற்றையும் விட விஜய் படம் ஓடணுங்கிறது தான் முக்கியங்கிற மைண்ட் செட் இருக்கிறதுனாலதான் அந்த மேனேஜருக்கு அந்த மைண்ட் செட் வந்திருக்கு. நாளைக்குள்ள கேஸோ வழக்கோ வந்தா கூட முதலமைச்சர் படத்தை தான் நாங்க பார்க்க சொன்னோம் அப்படின்னு சொல்ல வைக்கலாம். அந்த தைரியம் வருது. வேற யார் படம்னா கூட அப்படி பார்க்க வைக்க மாட்டாங்க. அப்ப இது எல்லாவற்றுக்கும் தொடர்பு உண்டு மக்களே. நம்மளை சுத்தி சுத்தி சினிமா ரசனை சரி, விஜய் எது செஞ்சாலும் சரி, தாவேக்காரங்க என்ன செஞ்சாலும் சரி, மினிஸ்டர்ஸ் என்ன செஞ்சாலும் சரி, காவேரி முக்கியம் இல்ல, முல்லை பெரியார் முக்கியம் இல்ல, தமிழை முக்கியம் இல்ல, விவசாயம் முக்கியம் இல்ல, ஜனநாயகன் படம் ஓடணும், ஜனநாயகன் படத்தை பார்த்து அழுகணும், ஜனநாயகன் படத்தை எல்லாரும் கொண்டாடணுங்கிற மைண்ட் செட்டோட இந்த கவர்மெண்ட்டுடைய ஒவ்வொரு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பேசுகிற பேச்சு தான் இப்படி ஒரு தியேட்டர் மேனேஜரை பேச வச்சிருக்கு. இதை சன் நியூஸ் வீடியோ ஆதாரத்தோட போட்டிருக்காங்க. இதற்கு பிறகாவது நடவடிக்கை எடுக்கணும். ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் பயம் வரும். இல்லைன்னா சென்னையிலேயே இப்படி ஒரு தியேட்டர்ல பண்றாங்கன்னா நாளைக்கு ஆண்டிப்பட்டியில, விக்கிரவாண்டியில, கருமாத்தூர்ல, காரியாப்பட்டியில, நாகர்கோவில்ல ஏதோ ஒரு தியேட்டர்ல ஓரத்துல ஏதாவது நடந்தா யாருக்கு தெரியும்? போடா யார் பார்க்க போறான்னு சின்ன பசங்களை அலோவ் பண்ணீங்கன்னா பசங்களும் விஜய் படம்னு பார்ப்பாங்க இல்லையா? ஆகவே இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அந்த குழந்தைகளுடைய பெற்றோர் மட்டும் இல்ல, நம்ம எல்லோருக்குமே உண்டு. ஏன்னா இந்த குழந்தைங்க தான் நாட்டுல நாளைக்கு அரசியல்லையோ இன்ஜினியராவோ டாக்டராவோ இந்த சமூகத்தை திருத்தக்கூடிய இடத்துக்கு இந்த 13-14 வயசு குழந்தைங்க வரப்போகுது. அது ரத்தத்தை எடுத்து இப்படி நக்குற மாதிரியான படங்களை பார்க்க கூடாது. அதுக்கு ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் பார்த்து என்ஜாய் பண்ற இந்த வயசுல வன்முறையை திணிக்க கூடாது. இதை உங்க வீட்டு குழந்தைக்கும், இதை ஏதோ யாரோ வீட்டு குழந்தை நினைக்காதீங்க, நம்ம வீட்டு குழந்தைக்கும் இந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்தா தயவுசெய்து இந்த வீடியோவை எல்லோருக்கும் பரப்புங்க. வன்முறைக்கு எதிராக இருப்போம், வன்முறையை தூண்டுகிற திரைப்படங்களுக்கு எதிராக இருப்போம். இவர்களுடைய பெரிய மனித புத்தி வக்கிரங்களுக்கு குழந்தைகளை பலியாக்குகிற தன்மையிலிருந்து பாதுகாக்க வேண்டிய கடமை பத்திரிகையாளர்கள், ஜனநாயக சிந்தனையாளர்கள் எல்லோருக்கும் உண்டுங்கிற அடிப்படையில் தான் இந்த காணொலியை நான் வெளியிடுறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம், பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.